போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம விஜயை வச்சு நல்லா வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே விஜய் வந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அவர் என்ன நடந்தாலும் சரி, நான் மல்லியை மட்டும் வந்து இதில் இன்வால்வ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா மல்லி இந்த ஒரு கொலையை செய்யலை, நீங்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரி மல்லி இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க. அதாவது இவ்வளோ கஷ்டத்தையும் விஜய் தாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உண்மையிலே அடுத்தடுத்து இந்த கொலையை யார் பண்ணாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மல்லி தன்னோட ஒய்ஃபு, அதுவும் இல்லாமல் இப்போது வெண்பா வந்து முழுக்க முழுக்க விஜய் கிட்ட இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம மல்லி மட்டும்தான். வெண்பா வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இப்படி இது எல்லாத்துக்குமா சேர்த்து, அதாவது தன்னோட பொண்டாட்டியையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் இருந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய முயற்சியை எடுத்திருக்காங்க. அதாவது நார்மலாக என்ன பண்ணுவாங்க, இந்த கொலைக்கான இதை வந்து கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து ஒன்று கண்டுபிடிப்பாங்க, இல்லை வந்து நம்ம விஜயை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை இவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது என்ன நடந்தாலும் சரி, விஜய் வாயிலிருந்து மல்லி தான் கொலைகாரி, அதாவது மல்லியை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்து பொய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் வாயால் வந்து அவர் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலுமே கூட நம்ம விஜய் இருந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறதே கிடையாது. அதாவது மல்லி மேலே தப்பு இருந்தால் தான் வந்து விஜய் தப்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த கதிரேசன் இருந்துட்டு எப்படியாச்சும் இந்த கேஸ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிடணும், அதாவது இந்த சுடரை கொலை பண்ணது விஜய் மாப்பிள்ள தான் சொல்லிட்டு வந்து சொல்லி கோர்ட்டில் வந்து ப்ரூவ் ஆகிட்டு விஜய் வந்து ஜெயிலுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதிரேசன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அதுக்காக எங்கே பணத்தை தள்ளுறதுக்குனாலும் தயாராக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே போன 50 லட்ச ரூபா ரிட்டர்ன் திரும்பி கிடச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது வந்து இனிமேல் எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு அவர் தயங்க மாட்டார். எப்படியாச்சும் இதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு வழியை மட்டும்தான் அவர் பார்ப்பார். இது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி தான் வந்து இப்போது விஜய்க்கு எதிராக இப்போது போகக்கூடிய அந்த ஒரு இவங்க கிட்ட, அந்த வக்கீல் கிட்ட பணத்தை கொடுத்து எப்படியாச்சும் வந்து இந்த கேஸை வந்து விஜய் பக்கம் திருப்பி விட்டுருங்க, விஜய் தான் இதில் கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவனை வந்து போலீஸ் ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி மல்லி வந்து இதில் எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா விட போகிறதே கிடையாது. விஜய்க்கு ஒரு சின்ன ஆபத்து அப்படின்னா கூட வந்து நம்ம மல்லி காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல கண்டிப்பாக தெளிவாக பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இப்போ என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு வந்து லாக்அப்பில் ரொம்ப வந்து இடைஞ்சலாக இருந்துகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த தீபிகா போலீஸ் இருந்துட்டு இனிமேல் என்ன டிகிரி ட்ரீட்மெண்ட் வேணாலும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து சாப்பிடும்போது தண்ணி ஊற்றுறது, தூங்கும்போது தண்ணி ஊற்றுறது, சாப்பிட விடாமல் பண்ணுறது, தூங்க விடாமல் பண்ணுறது, இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போவுமே நம்ம விஜய் வந்து என்ன நடந்தாலுமே கூட சரி, அவர் வந்து அவரோட விஷயத்தில் தெளிவாக இருந்துகிட்ருக்காரு. அதே மாதிரி நம்ம விஜய் சொல்லக்கூடிய விஷயம், நான் அப்படி ஒரு வேளை வந்து நான் தான் இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லணும்னா நீங்கள் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் போலீஸ் ஒத்து வராததுனால உண்மையிலேயே நம்ம விஜய் இருந்துட்டு அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எதையுமே வந்து செய்யாமல் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது வேறு வழி இல்லை, கோர்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயாகணும். ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போகிற வழியிலேயே வச்சு நம்ம விஜயை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அப்படியே அதை மீறி கோர்ட்டுக்கு போனாலுமே கூட கோர்ட்டில் வந்து விஜய்க்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் கதிரேசனோட பிளானை தெரிஞ்சுக்கிட்ட மல்லி உண்மையிலே இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது விஜய்க்கு ஒரு ஆபத்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மல்லி வந்து யாரை வேணாலும், ஏன் கொலையே பண்ணுறது கூட தயாராக இருப்பாங்க. ஏன்னா விஜய் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற வழியே விஜயோட உயிருக்கு ஆபத்து வருது. அதிலேருந்து எப்படியோ ஒரு வழியாக நம்ம மல்லி விஜயை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அங்கே வந்து எல்லாமே விஜய்க்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த கதிரேசன் ஏற்பாடு பண்ணி வச்ச அந்த வக்கீல் இருந்துட்டு இந்த கொலையை பண்ணது விஜய் தான், அதுக்கான சாட்சி இருக்குது, ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது போலியான சாட்சிகள், ஆதாரங்கள் எல்லாத்தையுமே இப்போது கொண்டு வர ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதிரேசனை விசாரிக்கிறாங்க. அதாவது கதிரேசன் மேலே கொடுத்துருக்க அந்த பெட்டிஷன் படி கடைசியில் கதிரேசன் வந்து இதில் விஜய் தான் இந்த கொலையை பண்ணது, ஏன் ஆளே நேரில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கான ஆதாரங்களை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மல்லிக்கு நல்லாவே தெரியும் இந்த கொலையை பண்ணது இந்த கதிரேசன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் பயங்கர கோவப்பட்ட நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்து இந்த
அதாவது இங்கே வந்து நம்ம மல்லி வந்து இந்த கதிரேசனுக்கு எதிராக வந்து ஆதாரங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஆதாரத்தை பார்த்த உடனே இந்த கதிரேசனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் இந்த கதிரேசனோட ஆள் ஒருத்தன் சாட்சியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம மல்லி அவ்வளோ அளவுக்கு இறங்கி இந்த கொலையை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து கண்டுபிடிச்சாங்க. கடைசியில் கதிரேசன் மாட்டிக்கிட்டாரு. இனிமேல் ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையும் கதிரேசனுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் கதிரேசன் இருந்துட்டு துப்பாக்கி எடுத்து நம்ம மல்லியை வந்து சுடுறதுக்காக வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைமில் வந்து நம்ம மல்லி செத்தாலுமே கூட வந்து நான் இந்த மாதிரி உங்களை காப்பாற்றிட்டேன் விஜய், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சந்தோஷமாக சாகுவாங்க. ஆனால் இந்த கதிரேசன் கையால் சாகிறது உண்மையிலேயே ரொம்ப கெட்ட விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கதிரேசன் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம விஜய் இருந்துட்டு கரெக்டாக மாஸ் காட்டி இந்த கதிரேசனை பிடிச்சி அடி நடித்து விழுது கட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு துப்பாக்கி எடுத்து அதாவது இந்த கதிரேசனை சொல்கிறதுக்காக எய்ம் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கதிரேசன் வாயாலேயே எல்லா உண்மையுமே வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மல்லியோட நோக்கம். அதுவும் இல்லாமல் நீங்கள் உண்மையை சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் இங்கேயே கொன்று போட்டு போயிட்டே இருப்பேன், என் விஜயை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லி அவ்வளோ கோவத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கதிரேசனால் தப்பிக்கவே முடியாது. அவராகவே எல்லா உண்மையுமே வாக்கு மூலமாக கொடுத்து அடுத்து தான் ஜெயிலுக்கு போக போகிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.